இருக்கக்கூடிய சிறப்பம்சம் விமானத்தின் மையப்புள்ளியும் சிவலிங்கத்தின் மையப்புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. மையப்புள்ளி நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு, இந்த மூடிக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அது மையப்புள்ளின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டப்பால் அடியில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு மையப்புள்ளி. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது இந்த மையப்புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இதுவே இந்த டப்பாவை நம்ம சிவலிங்கம்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே சிவலிங்கம் தனியாக விமானம் தனியாக கொண்டு போய் நம்ம வைக்கும்போது மையப்புள்ளிகள் நேர்கோட்டில் அமைய வாய்ப்புகள் இல்லை. அதாவது கொண்டு வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு எது வந்தாலும் அந்த முறையில் இந்த கோவில் கட்டப்படவில்லை. 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்மேடு அமைத்து கொண்டு வரப்பட்டது. சுழற்சி முறையில்